ஒரு 4 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தா 5ஆவது ஒரு பொம்பளை பத்தி தான் பேசும். இந்த 4ல ஒண்ணு எந்திரிச்சு போட்டுமே இந்தா போறாள இவ கதை தெரியாதா? பொண்டாட்டினா புருஷனை சந்தேகப்படணும் இல்லாம பொண்டாட்டியே இல்ல. தீபாக்கா ஒரு புடவை வாங்கினா அந்த தெருவில் 4 தடவை நடக்கும். 4 தடவை நடந்து யாராவது ஒருத்தர் புதுசான்னு கேட்கணும். கேட்கலன்னா இதுவே ஆரம்பிக்கும். புதுசு கட்டினா உறுத்துது இல்லக்கா. உடனே அந்தாக்கா இது புதுசா சாணி கலர்ல இருக்கு, அது ஒத்துக்காது. ஆனா என்னைக்காவது ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய பார்த்து மாப்பிள இந்த சட்டை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு மாப்பிள அங்க போய் வாங்கிக்க உடனே சொல்லுவோம்ல. புருஷன் பக்கத்துல பொண்டாட்டி உட்கார்ந்து மனசு விட்டு பேசும். இப்படி மனசு விட்டு பேசுற வீட்டுல சண்டையே வராது. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? மனசு விட்டு பேசு மனசு விட்டு பேசுறீங்க, இந்த மனசை விட்டுட்டா எப்படி பேசுறது? இப்ப குழந்தைய தூள்ல போட்டு கூட தாலாட்டு படும்போது பாருங்க, ஓ உண்மையெல்லாம் ஒரு காலத்துல பண்ணாங்க, ஓ ஆரி ஆரி ஓ ஆரி ஆரி ஓ ஆரி ஆரி. அந்த குழந்தை முடிச்ச சனியனை ஏன் கத்துற? ஓ வீட்டுக்கார அங்க இருப்பா அங்க போய் கத்து. ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டான், அப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏப்பா சண்டை வந்ததுன்னா அவர் ஏதோ சொல்ல வந்தாரு. உடனே உள்ள இருந்த அம்மா அவர்கிட்ட போய் கேளு, அவரே 3வது பெயில அவ அப்பா 6வது பெயிலு, அவருக்கு பெரிய தெரியும். உனக்கு தெரியாதாரே, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதாரே, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதாரே. பையன் சொன்னான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி சண்டை வந்து தெரிஞ்சிச்சு. எனக்கு என் மனைவிக்கும் போன வாரம் 2 மணி நேரம் சண்டை சார், பயங்கரமான சண்டை. நான் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, பயங்கரமா திட்டினேன். ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல. ஆண்டு சொல்ல 3 சொல்ல ஏன்னு கேட்கல, ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல. அது என்ன வார்த்தை சார் எங்களுக்கு யூஸ் ஆகும்? ஒரு வார்த்தை கூட அவ பேசலன்னு அப்ப தூங்கிட்டு இருந்தா. ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டான், அப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏப்பா சண்டை வந்ததுன்னா அவர் ஏதோ சொல்ல வந்தாரு. உடனே உள்ள இருந்த அம்மா அவர்கிட்ட போய் கேளு, அவரே 3வது பெயில அவ அப்பா 6வது பெயிலு, அவருக்கு பெரிய தெரியும். உனக்கு தெரியாதாரே, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதாரே, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதாரே. பையன் சொன்னான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி சண்டை வந்து தெரிஞ்சிச்சு. நான் வந்து 10th இப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் 10th ரிசல்ட் எப்படி வருது உங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட்ல வருது. அப்பெல்லாம் எதுல வரும்னா சாயந்திர பத்திரிக்கையில. நாளைக்கு ரிசல்ட்னா எங்க அம்மா சொல்லுது, தம்பி நாளைக்கு ரிசல்ட் ஆம்டா, நீ உங்க அக்கா வீட்டுக்கு போயிரு, ஏன்னா கன்ஃபார்மா நான் பெயிலா போயிடுவேன்னு என் குடும்பமே நம்புது. என்ன எங்க அப்பா என்னை அடிப்பாரு, நீ போய் உங்க அக்கா வீட்டுல இரு, பாஸ் பண்ணா வா, பெயிலானா அங்கேயே இரு. என்ன அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுங்க. நான் எங்க அம்மா சொன்னதை கேட்டு எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். நான் வந்து ஃபெயிலு, நான் ஃபெயிலு 10th ஃபெயிலுங்க. எங்க அப்பா வந்து தேடுறாரு, எங்க போயிட்டான் அந்த கருவாப்பைய, அவரே என் கலர்ல தான் இருப்பாரு, அவர் என்னைய தேடுறாரு. உடனே எங்க அம்மா சொல்லியிருக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். ஏன் எங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பி வச்சதுன்னா அங்கதான் எங்க அப்பா வரமாட்டார். ஏன்னா எங்க அப்பாவுக்கும் எங்க மாமாவுக்கும் கொஞ்சம் டிசிம் வரமாட்டார் கன்ஃபார்மா. அப்புறம் அவன் போயிருக்க மாட்டான்டே, நீ தான் அனுப்பி வச்சிருப்ப எங்க அப்பா. அடுத்த நாள் எங்க மாமா அப்போ வந்து சில பேர் தற்கொலைலாம் பண்ணிப்பாங்க சார். அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா பேப்பர்ல பாஸ் பண்ணிருப்பான், அவன் தற்கொலை பண்ணிப்பான். நமக்கு அவ்வளமான ரோசம்லாம் இல்லை. நண்டு குழம்பு வச்சது எங்க அக்கா நான் தின்னுட்டு தான் இருந்தேன்.